அவருக்கு மறைவாய் நம்ம என்ன சிந்தனை சிந்தித்தாலும் அவருக்கு மறைவாய் செய்ய முடியாது. நம்ம இருதயத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோசித்தாலே, சிந்தித்தாலே, நினைத்தாலே யார் அறிவார்? ஆண்டவராகிய இயேசு அறிவார். ஆமேன், ஹல்லேலூயா. அவருக்கு மறைவாக ஒரு காரியமும் இருக்க போகிறதில்லை. நீங்கள் மணி அறையில், அதாவது குடும்பத்தில் பெட்ரூமில், ஆமேன், நீங்கள் தனியாக இருந்து பேசினாலும் ஆண்டவர் அறிவார். இல்லை தனிமை உட்கார்ந்திருந்து யோசித்தாலும் கர்த்தர் அறிவார். ஆமேன், ஹல்லேலூயா. அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நாம் முன்னிறுத்தி, அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை கண்டு கொண்டிருக்கிறார். நான் எதை பேசினாலும், எதை யோசித்தாலும், எதை இருதயத்தில் பிணைத்து கொண்டாலும் அவர் அறிவார் என்கிற தேவ பயத்தோடு வாழுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. தவறு செய்யாத ஒருவனும் உலகத்தில் இல்லை. தவறு என்று நாவில் வந்ததும், சிந்தனையில் வந்ததும் ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து அதுக்கு ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். ஆமென். பெந்தேகோஸ்து ஊழியம் என்று சொன்னாலே ஒப்புரவு ஆகுதலின் ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்புரவு ஆகுதல் என்று சொல்லுகிற ஊழியம். இந்த ஊழியத்தில் இருக்கிற நாம் ஆண்டவரோடு அனுதினமும் ஒப்புரவாக வேண்டும். அதுதான் அதிகாலை ஜெபம் செய்ய வேண்டும். இப்படி ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர் வெளிச்சமாக இருக்கிறார். ஒருவேளை உலகத்தினுடைய உபத்திரவம், உலகத்தினுடைய கண்ணே, ஒருவேளை உலகத்தினுடைய மந்திரம், உலகத்தினுடைய தந்திரம், உலகத்தினுடைய மனுஷர்கள் உங்களை இருளில் அமிழ்த்தி வைத்திருக்கலாம். ஆமென். வாசி 8வது வசனம் முதல் 11வது வசனம் முதல் 14வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்குமா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒரு இரவு தன்னைத்தானே முழிச்சிருந்து ஆண்டவர் சபத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. உண்மையான சொல்றேன், இனிமையான பகலை போல இருக்கும். அனுபவிச்சதுனால சொல்றேன். ஆமென். சிந்திப்பேன், ஆண்டவர் இவ்வளோ நேரத்தில் விடிஞ்சிட்டா, இவ்வளோ சீக்கிரம் விடிஞ்சிட்டா என்று பரிதபிக்கிற நாட்கள் உண்டு. ஏனென்றால் ஆண்டவரோடு பேசி முடிஞ்சிருக்காது, ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து முடிஞ்சிருக்காது, ஆண்டவரோட விண்ணப்பம் வச்சு முடிஞ்சிருக்காது. அதுக்கு முன்னையே இந்த கோழி கூற சத்தம், அதாவது இனி ஆட்கள் போகிற சத்தம் அப்படி மெல்லிசையாக கேட்க தொடங்கும், சின்ன சத்தமாக கேட்க தொடங்கும். அப்போது இருதயத்தில் விசனம் உண்டாகின நாள் கூட உண்டு. ஆமென். அதுதான் இருள் சூழ்ந்து கொள்ளலாம். மனுஷர்கள் நம்மளை இருளிலே அமிழ்த்தி வைத்திருக்கலாம், பிசாசானவன் அமிழ்த்தி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருந்தால் இரவிலும் ஒளி நம்மோடு வீசிக்கொண்டிருக்குமா. ஆமென். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆமென், ஆமென். இதுக்கு அர்த்தம், ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்கு பயந்து போற பிள்ளைகள் உபத்திரவம் இருந்தாலும் சரிதான், சமாதானம் இருந்தாலும் சரிதான், ஒண்ணுதான். ஆமென். உபத்திரவம் இருந்தா நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்கி இன்னும் ஆண்டவரோடு உறவாடுவோம். சமாதானம் இருந்தால் ஆண்டவரிடம் சாதா உறவாடுகிறது போல உறவாடுவோம். எப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு உறவாடுகிறது நிமித்தம் நமக்கு உபத்திரவம் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, கண்ணிகள் வந்தாலும் சரி, எந்த துக்கம் வந்தாலும் சரி, எந்த வியாதி வந்தாலும் சரி, எந்த சமாதானம் வந்தாலும் சரி, எந்த மகிழ்ச்சி வந்தாலும் சரி, அத்தனை இயேசுவின் பார்வைக்குள்ள ஒன்றுதான். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைப்பதற்காக கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். எந்த நேரத்திலும், எந்த பேச்சிலும், எந்த சாப்பாடிலும், எந்த படுக்கையிலோ, எந்த சூழ்நிலையிலோ உன்னை அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு சரீரத்தை காண்டாரோ காணலையோ, உன்னுடைய இருதயத்தை அவர் கண்டிருக்கிறார் என்கிற தெய்வ பயம் இருக்குமானால் நீ இந்த உலகத்தின் சூழ்நிலைக்கு, இந்த உலகத்தின் வறுமைக்கு, இந்த மனுஷர்களுடைய நெருக்கத்திற்கு, இந்த சூழ்நிலையினுடைய சிச்சுவேஷனுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால்
இந்த எலும்பில்லாத நாக்கு கொண்டு இன்று மனுஷன் ஒன்றே பேசுவான், ஒரு வாரம் தாண்டினால் இன்னொன்னை பேசுவான், 3 வாரம் தாண்டினால் இன்னொன்று பேசுவான், ஒரு சில மாதங்கள் தாண்டினால் பேச்சு வித்தியாசமாக இருக்கும், ஒரு சில வருஷங்கள் தாண்டினால் இயேசுவே அறியல, உங்களை நான் அறியல என்று சொல்லக்கூடிய விதத்திலே அவர்கள் இருப்பார்கள். அதனால் நீ ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை கண்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும், உன் இருதயத்தில் சிந்தித்த ஒவ்வொரு காரியத்தையும், நீ செய்து கொண்டிருக்கிற பொருத்தனைகளையும், நீ செய்து கொண்டிருக்கிற காரியங்களையும் அத்தனையும் கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார் என்கிற பயம் உனக்குள்ள இருக்குமானால் இந்த உலகத்தில் துன்பமோ துயரமோ வியாகுலமோ கஷ்டமோ மரணமோ மனுஷனோ தேவதூதனோ ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாக ஒரு விசை சாட்சியாக கர்த்தர் நமக்கு பயந்திருக்கிறார்.